சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை வெள்ளம் ஏற்பட்டபோது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட மதிநுட்பத்துடன் கூடிய போர்க்கால அடிப்படையிலான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளால் தமிழகத்தில் பெருமளவு உயிரிழப்பு தடுக்கப்பட்டதுடன் வெகு விரைவாக இயல்பு நிலை திரும்பியதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு தொடர்பாக திமுக பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததற்கு பேரவையில் தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்றது. இந்த விவாதத்தின் போது உறுப்பினர்களின் பேச்சுக்கு இடையே குறுக்கிட்டு பேசிய அமைச்சர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட துரித நடவடிக்கைகள் காரணமாக வெள்ளச்சேதம் மற்றும் உயிரிழப்புகள் பெருமளவு குறைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக அரசு அளித்துள்ள கடன் உதவி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை பேரவையில் அமைச்சர்கள் பட்டியலிட்டது குறித்து கூடுதல் விவரங்களை தலைமைச் செயலக வளாகத்திலிருந்து தருகிறார் எமது செய்தியாளர் டி. திருமலை. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் குப்பன் அவர் விவாதத்தை தொடங்கி வைத்து பேசினார். விவாதத்தில் அவர் பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் வெள்ள நிவாரணத்தில் விரைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விவரமாக எடுத்துரைத்தார். நிவாரணப் பணிகள் குறித்தும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலத் திட்டங்களை முதலமைச்சர் ஆற்றி வரும் செயல்பாடுகளையும் அவர் விவரமாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக உறுப்பினர் பேசும்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், ஆ. மோகன், செல்லூர் கே. ராஜு, ஓ. பன்னீர்செல்வம், தங்கமணி அவர்கள் தங்களுடைய பதில்களை தெரிவித்தனர். அந்த பதில்களில் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், வெள்ள நிவாரணத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் 30 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருப்பது, சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு வட்டியில்லா கடன்கள் வழங்கியிருப்பது, முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பது உள்ளிட்டவற்றை அவர்கள் புள்ளி விவரங்களுடன் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள நிவாரண நடவடிக்கைகள், மீட்பு பணிகள் குறித்து ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் விவரமாக புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்கு உள்ள தொகைகள் பாக்கி தொகை இல்லை என்பதை தங்கமணி அவர்கள் திட்டவட்டமாக புள்ளி விவரங்களுடன் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தொகை அவருடைய ஆட்சி காலம் முடியும் தருவாயில் வரையும் கூட அந்த தொகை வழங்கப்படவில்லை. ஆனால் அறிவித்த தொகையை விட கரும்பு விவசாயிகளுக்கு தொகையை வழங்கி வருவது முதலமைச்சர் அவர்கள் என்பதை சட்டப்பேரவையில் தங்கமணி அவர்கள் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் பேசும்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு குறித்து விளக்கமாக பதிலளித்தார். உண்மைக்கு மாறான தகவல்களை வேண்டுமென்றே மக்களுக்கு பீதி ஏற்படுத்தும் வகையில் திமுக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வருவதை அவர் புள்ளி விவரங்களுடன் வெள்ள ஒழுங்குமுறை வரையறுத்தலில் என்ன மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த விதிமுறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினார். அவர் செம்பரம்பாக்கம் ஏரியில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மொத்த கொள்ளளவில் 2 அடி குறைவாகவே இருந்ததை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். வெள்ள காலங்களில் ஒழுங்குமுறை வரையறுத்தலில் ஏரி பகுதிகளில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அது செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பிலும் பின்பற்றப்பட்டது. நீர் திறப்பு குறித்து வெள்ள அபாய எச்சரிக்கை பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் எந்தெந்த தொலைக்காட்சியில் அது வெளிவந்தது, எந்தெந்த நாளேடுகள் அதற்கு முன்னாளாகவே வெளியிட்டது என்பது குறித்தும் அவர் விளக்கமாக எடுத்துரைத்தார். ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் மீறி உண்மைக்கு மாறான தகவல்களை திமுக பொய்யாக குற்றம் சாட்டி வந்ததையும், ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் ஒரு தகவலையும், ஆர்ப்பாட்டம் நடத்திய போது வெளியிட்ட தகவல்களையும், முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சுட்டிக்காட்டினார். மதுரை மாவட்டத்தில் அப்போது அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த மு.க. அழகிரி கோரிக்கையின் பேரில் வைகை அணை திறப்பது குறித்து உத்தரவிட்ட அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அதை காலதாமதமாக கையெழுத்திட்டதை மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக்கும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் நடைபெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடுகளை அவர் விவரமாக எடுத்துரைத்தார். மழை கொட்டி கொண்டு இருந்தபோது வெளியே வர முடியாத ஒரு சூழலிலும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வந்து வெள்ள நிவாரண நடவடிக்கைகள், மீட்பு பணிகள் குறித்து உரிய உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். மழை பெய்து கொண்டிருக்கும் போதே தலைமைச் செயலகத்துக்கு வந்த முதலமைச்சர் எங்கே? திமுக ஆட்சியில் மழை பெய்து 11 நாட்களுக்கு பின்னர் அதன் நடவடிக்கை குறித்து பேசிய திமுக எங்கே என்பதை அவர் கோடிட்டு காட்டி விவரமாக பேசினார். ஆக மொத்தத்தில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் உடனடி நடவடிக்கையும் கவனமும் செலுத்தி வருவது முதலமைச்சர் அவர்கள்தான் என்பதை அமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் திமுக உறுப்பினருக்கு பதிலாக அளித்து பேசினார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முருகேசுடன் டி. திருமலை.